நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இல்லையா? சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாருமே வந்து மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட், மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கோம். ஏய் டென்ஷன் ஆல. நான் வந்து தம் கட்டாத ஷோல்டர் கீழ இருக்க அப்படியா? ஓகே. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம விஜய் ஆண்டனி சார் இருக்காரு இல்லையா? அவர் வந்து ப்ரொடியூஸும் பண்றாரு, மியூசிக்கும் பண்றாரு, அட் தி சேம் டைம் ஹீரோவாவும் நடிச்சுக்கிறாரு. சலீம்ல வந்து இப்ப கலக்கிட்டு போயிட்டாரு. கலக்குன்னு கரண்டி வச்சு கலக்கிட்டாரு இல்லையா? பல பேர் மத்தியில நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு இல்லையா? அந்த சலீம் படத்துக்கு அப்புறம். சோ அடுத்ததா இவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேரே பயங்கரமா இருக்கே. இதுல நடிக்கிறாரா இல்ல மியூசிக் பண்றாரா? இல்ல நடிக்கிறாரு. ஓ சூப்பர். ஓகேவா? மோஸ்ட்லி அவர் நடிக்கிற படத்துக்குலாம் அவர் தான் மியூசிக்கே பண்றாரு. அதுவும் கரெக்ட் தான். அண்ட் பாட்டு வேற பாடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலே பாடினாரு. ஃபர்ஸ்ட் மூவி மியூசிக் டைரக்ட் பண்ணார்ல, அதிலே பாடினாரு. ஓகே ஓகே. சோ அடுத்த படம் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு இடையில என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே திருடன் ஒரு படம் நடிக்க இருக்காராம். அப்புறம் வந்து சைத்தான் அப்படின்னு ஒரு படம் நடிக்க இருக்காராம். பேரே வந்துட்டு அப்படியே பயங்கரமா இருக்கு. நிறைய பேய் படம் வரப்போதா என்ன? இல்ல பேரு என்ன பேய் பட பேர் மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ள வந்துட்டு ஒரு காமெடி கான்செப்ட் மாதிரி தான் வரப்போகுது எப்படியும் இல்லையா? சொன்னாரா ஒரு உங்ககிட்ட காமெடி? இல்ல என்னோட இதுல சொல்றேன். ஞான கண்ணால ஆமா என்னோட ஞான கண்ணால. சோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவருக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? அடுத்ததான் வந்து டைரக்டர் சசி அவர் வந்துட்டு இவரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டாராட்டிருக்கு. கதை வந்துட்டு விஜய் ஆண்டனி சருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஓகே இந்த படத்துல நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சோ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்ல டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நம்ம சசி. என்ன அப்படின்னா படத்தோட டைட்டில் வந்து நான் பிச்சைக்காரன் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அடிக்கிறீங்கிற இல்ல பிச்சைக்காரன் அப்படின்னமோ ஒன்னே சொல்லிட்டு பிச்சைக்காரன் கொஞ்சம் படத்தோட டைட்டில் பாத்தியா? சைத்தான் வச்சிருக்காங்க, பிச்சைக்காரன் வச்சிருக்காங்க, பரதேசி, பொறம்போக்கு, என்னென்ன வைப்பாங்கன்னு தெரியல. சோ இப்படி சொன்னோடனே அவர் லைட்டா கொஞ்சம் அப்படியே ஜக வாங்குற மாதிரி, என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஜெர்கானாராம். உடனே சரின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதுவும் பேச முடியல. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சினிமா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தெல்லாம் விசாரிச்சிருக்காரு. நம்ம படம் கதை கேட்கறதுக்கு முன்னாடி டைட்டில் கேட்காம போயிட்டுமே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. வட போச்சு அப்படின்னா. சோ அவரோட சினிமா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தெல்லாம் கேட்டிருக்காரு. அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீ கோடீஸ்வரன் டைட்டில் வச்சாதான் பயப்படணும், அந்த மாதிரி பந்தாவான டைட்டில் வச்சாலாம் ஓடுதோ ஓடலையோ நீ பயப்படலாம், இந்த மாதிரி டைட்டில்கெல்லாம் கண்டிப்பா படம் ஓடும், நீ வேணா பொறுத்திருந்து பாரு, நீ அந்த படத்தை வந்து ஃபுல்லா முடி அப்படின்னு சொன்னாராம். படத்தோட டைட்டிலை விட கதை தான் மெயின். ஆனா இந்த மாதிரி பிச்சைக்காரன் ஒரு டைட்டில் இருந்தா அதுவே ஒரு அட்ராக்ஷன் தான். ஆமா போய் பார்க்கணும்னு தோணும்ல, கதையில படத்துல என்ன இருக்கோ அது என்ன கதையா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சோ அதை கேட்டுட்டு இவரும் வந்து ஓகே நான் நடிக்கிறேன், இந்த டைட்டிலே இருக்கட்டும், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாராம்.